இவளுக்கெல்லாம் இது தேவையா? இவளுக்கெல்லாம் எப்படி கிடைக்கும்? இவள் அவ்வளோ தூரம் போகணுமா இதுக்காக? எவ்வளோ தூரம் போயிட்டு நீ என்ன பண்ணுவ? இப்படி 1000 கேள்வி என் வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் காதில் வாங்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குதா? நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணுங்க தாராளமாக. அது நல்ல விஷயந்தானா? நேர் வழிதானா? அது நம்மளால் முடியுமா? அதை செஞ்சால் ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. நீங்கள் யோசனை பண்ணி நீங்களே முடிவெடுங்க. உங்கள் மேலே உண்மையான மரியாதை அக்கறை உள்ளவங்க மட்டும் சொன்ன கன்சிடர் பண்ணுங்கள். வேறு யார் என்ன சொன்னாலும் காதில் கேட்டு சரின்னு தலையாட்டிட்டு நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போய்கிட்டே இருங்க. முடிஞ்சால் அவங்களால எதுவும் சொல்ல வேண்டாம் அந்த 4 பேர்கிட்ட. அதனால் என்ன பிரயோஜனம்? சொல்கிறீங்க ஓகே, அதான் அவங்க ஏதோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அவங்கள ஓகேன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அவங்க அப்படி சொல்ல போகிறதில்ல. உண்மையான அக்கறையும் மரியாதை அன்பு உள்ளவங்க வேணால் ஓகே நீ பண்ணு, நாங்கள் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற யாரும் அப்படி சொல்ல போகிறதில்ல. இவளுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட, கேட்குறவங்கக்கிட்ட நீங்கள் ஆமாம் இது எனக்கு கண்டிப்பாக தேவை தான், இவளுக்கெல்லாம் எப்படி கிடைக்கும், இது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு சொல்லவே சொல்லாதீங்க. முடிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க நல்லா அவங்களுக்கு என்ன ஆகும்னு நான் சொல்லி தான் தெரியணுமா?